தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன என்று கேட்கிற அளவிலேதான் இன்றைய நிலைமை அமைந்திருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், இதற்கெல்லாம் தீர்வு காண அக்கறை கொண்டவர்களாக இந்த ஆட்சியாளர்கள் இல்லை என்பதுதான் இந்த தொடர் துயர சம்பவங்கள் தமிழ்நாட்டிலே அரங்கேற்றப்பட்டு வருகிறது. இது குறித்து கொஞ்சமும் ஆட்சியாளர்கள் கவலை கொண்டதாக தெரியவில்லை. பெண் இனத்தை தெய்வத்திற்கு சமமாக இணையாக வணங்கும் தமிழர் பண்பாடு, ஆனால் ஆட்சியாளர்களின் அக்கறையின்மையால் இன்றைக்கு தமிழகம் தரணியிலே தலைகுனிந்து நிற்கிறதே. இந்த வேதனையான துயர சம்பவம் நம் நெஞ்சை பதபதைக்க வைக்கின்றது. இன்றைக்கு இந்த தொடர் துயர சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டு வருவதற்கு முடிவுரை எழுதிட புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலரச் செய்திட உறுதியேற்று உடனே களத்திற்கு செல்வோம், வெற்றி வாகை சூடுவோம் என சூளுரைத்து, இந்த பாலியல் பலாத்கார சம்பவம் நம் கலாச்சார சீர்கேடு, பண்பாடு சீர்கேடு, நம் தமிழ் இனத்திற்கே தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. உலக அளவிலே உலக சாதனை படைத்து வருகிற நம் பிள்ளைகள், பெண்கள், மகளிர்கள் கிரிக்கெட் போட்டியிலே உலக சாதனை, கபடி போட்டியிலே உலக சாதனை. ஆனால் இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் பாலியல் பலாத்காரத்தை தடுக்க தவறியதிலே உலக சாதனை படைத்திருப்பது வேதனையின் உச்சம். இதற்கு முடிவுரை எழுதிட நாம் முடிவு எடுக்க வேண்டிய தருணம் இது என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.